ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ஒரு சத்தம் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. காதுகளுக்கு கேட்குற சத்தத்தை விட இந்த சத்தத்துக்கு சக்திகள் அதிகம். சொல்லப்போனால் மர்மமானது கூட. இது வெறும் வார்த்தைகளா இல்லை இந்த பிரபஞ்சத்தின் சாவியா? கடவுளுங்கிறது யார்? ஒரு உருவமா இல்லை இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்தியா? அறிவியல் ஒரு பக்கம் எல்லாத்தையுமே அணுக்கள்னு சொல்லுது, ஆன்மீகம் ஒரு பக்கம் எல்லாத்தையுமே கடவுள்னு சொல்லுது. ஆனா இந்த இரண்டையும் இணைக்கிற ஒரு பாலம் சத்தம். ஒரு இருண்ட அறையில உட்கார்ந்து சில குறிப்பிட்ட மந்திரங்களை நீங்க சொல்லும் பொழுது உங்களையே அறியாம உங்க உடம்புல ஒரு மின்சாரம் பாயறதை நீங்க உணர முடியும். இது உங்க மனதோட கற்பனையா இல்ல உண்மையிலேயே ஏதாவது ஒரு சக்தி உங்களை தூண்டுதா? சைமேட்டிக்ஸ்ங்கிற அறிவியல் படி எல்லா ஓசைக்கும் ஒரு உருவம் உண்டு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கிற 70% தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்கு மாறுது. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் எந்திரங்கள்னு சொன்னாங்க. மந்திரம்ங்கிறது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. அதை நீங்கள் சரியான ஃப்ரீக்குவன்சியில் உச்சரிக்கும் பொழுது உங்கள் மூளையில் இருக்கிற பீனல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. இதைத்தான் பிரபஞ்சத்துக்கும் மனிதருக்கும் உண்டான தொடர்பு புள்ளின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு மர்மம். இந்த பீனல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நீங்கள் உண்மையாலுமே பார்க்கறது கடவுளையா இல்லை இந்த பிரபஞ்சத்தோட அதிமிகுந்த அறிவியலையா? இதுக்கு 2 விளக்கம் இருக்கு. ஆன்மீகத்தில் தேர்ந்தவங்களை ஞானிகள்னு யோகிகள்னு சித்தர்கள்னு சொன்ன மாதிரி அறிவியல்ல தேர்ந்தவங்கள விஞ்ஞானிகள்னு சொன்னாங்க. சொல்ல போனா 2 பேருமே ஒண்ணுதான். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லாத காலத்திலேயே மந்திரங்களை மட்டுமே வச்சு மழை பொழிய வச்சாங்க. மந்திரங்களை மட்டுமே வச்சு மருத்துவங்கள் நடந்தது. இது வெறும் யதார்த்தம்னு தட்டி கழிச்சிட முடியாது. மந்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தோட சோர்ஸ் கோடா இருக்கலாம், கடவுள் அதை உருவாக்கின புரோகிராமரா கூட இருக்கலாம். நம்ம மந்திரங்கள் மூலியமா அவர் கூட பேசுற தொடர்புகளை ஏற்படுத்திக்க முயற்சி பண்றோம். ஆனா உண்மையான தொடர்பு கிடைச்சுதா இல்லையாங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கு. கடவுள் இருக்காருங்கிறது உண்மை, அதை அறிவியல் தேடிட்டு இருக்குங்கிறது உண்மை. ஆனா அதற்கு பின்பு மறுக்கப்பட்ட பல பக்கங்கள் இருக்கு. மந்திரங்களோட ஆற்றல் உங்களை ஒரு சூப்பர் ஹியூமனா மாற்ற முடியும். ஆனா அதோட ஊற்றுக்கண் எதுங்கிறது தான் இங்க கேள்வி. கடவுளுங்கிறது விடை தெரிந்த கேள்வி கிடையாது, அது தேடப்பட வேண்டிய மர்மம். அந்த மர்மத்தின் ஒரு பகுதிதான் இந்த மந்திரங்கள். இதில் ஒளிந்திருக்கும் பல ரகசியங்களை பின்வரும் வீடியோக்களில் உடைப்போம். மந்திரங்களால் நீங்கள் உணர்ந்த விசித்திரமான உணர்வுகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இணைந்திருங்கள். நான் தினேஷ்குமார். இது எல்லாம் மாயை.